Hello students, welcome to Shara Max. இன்னைக்கு நாம 10th standard max chapter 1ல exercise 1.1 first sum பார்க்க போறோம். first sumல நமக்கு 3 subdivisions இருக்கு. எப்படி solve பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா a cross b, a cross a and b cross a கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ first subdivisionனை select பண்ணிக்கலாம். first subdivisionல a என்ன கொடுத்துருக்காங்க 2, -2, 3 and b equal to 1, -4. என்ன கண்டுபிடிக்கணும் a cross b, a cross a and b cross a. ஸோ 1 by 1 கண்டுபிடிக்கலாம் a cross b. ஸோ a செட் எடுத்து எழுதிக்கணும் cross b செட் 1, -4. ஸோ இன்டூ cross அப்படின்னாவே cross ப்ராடக்ட் நம்ம ஆர்டர்டு பேர் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 கூட 1, 2, -4. நெக்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட் எடுத்துக்கோங்க -2, 1, -2, -4. next 3, 1, 3, -4. so இதான் நம்மளோட a cross b. next a cross a. a cross a என்ன a செட் கூட a வா cross product பண்ணணும். so a செட் என்னது நமக்கு 2, -2, 3 cross again a கூட தான். so -2, 3. ஓகேங்களா. so next இப்போ எப்படி cross product பண்றது 2 கூட 2, 2, 2, -2, 2, 3. next -2, 2, -2, -2, -2, 3. next 3, 2, 3, -2, 3, 3. next b cross a கண்டுபிடிக்கணும். b என்னது நம்மளோட b செட்டு 1, -4 cross a செட் என்னது 2, -2, 3. ஸோ b cross ஏன்னா ஃபர்ஸ்ட் b செட் தான் எழுதணும், அதுக்கப்புறம் a செட் 1, 2, 1, -2, 1, 3. நெக்ஸ்ட் -4, 2, -4, -2, -4, 3. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு a cross a கண்டுபிடிச்சிட்டோம், a cross b கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் b cross a-வும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ செகண்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. a ஈக்குவல் டு b ஈக்குவல் டு p, qன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங்னா ஏவோட செட்டும் p, q தான், b யோட செட்டும் என்னது p, q தான் அர்த்தம். ஸோ இதில் a cross b கண்டுபிடிக்கணும். p, q இன்டு p, q. ஸோ இப்போ இதுக்கு என்ன வரும் நமக்கு ஆர்டர் பேர் எழுதணும்னா p, p, q. நெக்ஸ்ட் q, p, q, q வரும். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் a cross a கண்டுபிடிக்கணும். அகெயின் சேம் ஆன்சர் தான் வரும் நமக்கு, அதனால தான் நான் சைட்லேயே எழுதிட்டு இருக்கேன். சேம் மேட்ரிக்ஸ் தான் வரும் நமக்கு, எதுவுமே சேஞ்ச் ஆகாது. p, q, p, q, q, p, q, q. again b cross a. இங்க a cross b-யும் b cross a-யும் சேமாக தான் வரும், ஏன்னா சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட், சேம் எலமெண்ட்ன்றதால நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் சேமாக இருக்கு, உள்ள இருக்கிற எலமெண்ட்ஸும் எப்படி இருக்கு சேமாக தான் இருக்கு. ஸோ p, q, p, q, q, p, q, q. ஸோ ரெண்டுமே ஏ வேல்யூ பி வேல்யூ சேமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சேம் ஆன்சர் தான் வரும் என்ன கண்டுபிடிச்சாலும். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. m, n b ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ b 5ன்னா நல் செட்டுன்னு அர்த்தம், நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ 5ன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா நல் செட்டு. ஸோ அதே தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் a cross b கண்டுபிடிக்கணும். a மேட்ரிக்ஸ் என்னது நமக்கு a செட்டு m, n இன்டூ என்ன செட்டு b செட்டு கூட, b செட் நல் செட்டு. ஸோ நல் செட்டு கூட நம்மளால கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண முடியுமா? ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன், பண்ண முடியாது. ஸோ எதுவுமே நம்பர்ஸ் கிடையாது, ஏல மட்டும்தான் எலமெண்ட்ஸ் இருக்கு, பியில் எலமெண்ட்ஸ் இல்லைன்றதால நம்மளால கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன தான் வரும், நல் செட்டு தான் வரும். சரிங்களா. இதே தான் b cross a-க்கும். b எம்டி செட்டு, a வந்து m, n.
ஸோ நல் செட் கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இங்கே நமக்கு நல் செட் வரும். ஸோ ஏ கிராஸே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதை நம்மளால ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ எம் கமா என், அகெயின் ஏ செட்டே எழுதணும். என்னது, எம் கமா என். இதுக்கு நம்மளால கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க முடியும். எம் கமா எம், எம் கமா என், என் கமா எம், என் கமா என். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சது. செகண்ட் சப்டிவிஷனு ரெண்டுமே சேம் வேல்யூ வந்திருக்கிறதால எல்லாமே ஆன்சர் சேமாக தான் வரும். தேர்ட் சப்டிவிஷனில் பாருங்கள், நல் செட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் நல் செட் தான் வரும். ஏ கிராஸ் ஏ நமக்கு ஆன்சர் வரும். சரிங்களா? ஸோ இதோட நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.